Hi friends, good morning. இப்போ நம்ம IDBI பேங்க்ல வந்து ஒரு ஓப்பனிங் பண்ண போறோம். இட் இஸ் நாட் ஒன் டைம் ஓப்பனிங். ஸோ மற்ற பிரைவேட் பேங்க் மாதிரி இல்லை. பட் IDBI இப்போ பிரைவேட் தான். பட் உங்களுக்கு ப்ரெஷர் இந்த டேர்ம்ஸ் ஆஃப் மற்ற விஷயம்லாம் செக் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே உங்களோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு அட்மாஸ்பியரும் கல்ச்சரும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களோட சேலரி ஃப்ரெஷர்ஸ்க்கே 6.14 to 6.50 lakhs வருது. ஸோ விச் இஸ் வெரி குட். உங்களுக்கு லஞ்ச் அலவன்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஹவுஸ் அலவன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய அலவன்சஸும் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரெஷர்ஸ்க்கே சேலரி ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் பே பண்ணுற ஒரு சின்ன ஃபீஸ் பே பண்ணுறீங்க. பட் அதுவும் உங்களுக்கு அப்படியே சப்சிக்வெண்ட்டாக உங்களுக்கு 100% ரீஃபண்டும் ஆகிடுது. ஸோ ஆஸ் எ பேக்காக பார்க்கும்போது இப்போ வந்த ஓப்பனிங்ஸில் இட் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பேக்கு. ஸோ இதை மிஸ் பண்ணாதீங்க. 12th டேட்டு தான், அதோட டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம தமிழ்நாடு பொறுத்த முடியும் பார்த்தீங்கன்னா சென்னையில் புதுச்சேரி சென்னை ஜோனில் வந்து தமிழ்நாடு, புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார் இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. இப்போ சென்னையில் எல்லா சென்டர்ஸ்லையுமே நடக்க போகுது. நம்ம கரூர், சேலம் அந்த மாதிரி அந்த சென்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் வந்து இது பண்ண போகிறாங்க. பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் இருந்தால் போதும். உங்களுக்கு 650 ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஸோ இதோட இது பார்த்துருக்காங்க. கேண்டிடேட்ஸ் ப்ளீஸ் நோட் அட்மிஷன் டு IDBI PGDBF மணிப்பால் அகாடமி பெங்களூரு, அதில் தான் இங்கே நடக்க போகுது. அண்ட் நைட் எஜுகேஷன் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட், ரெட்டர் நொய்டா. ஸோ மேபி அந்த லொக்கேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு செஜிரேட் பண்ணி போகலாம். நமக்கு வந்து டெஃபினட்டாக பெங்களூரில் தான் வரும். த போஸ்ட் இஸ் ஃபார் ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படிங்களா. ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட் O அந்த இதில் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ டெஃபினட்டாக உடனே கோர்ஸ்ன்னு ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஃபீஸ்லாம் அப்படியே ரீஃபண்ட் ஆகிடுது 3 இயர்ஸ்லேயே. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ 650 ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. கட் ஆஃப் டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து இட் ஷுட் பி பிஃபோர் 12th March. ஸோ 12th Marchக்குள்ள அப்ளை பண்ணிடுங்க. ஏப்ரல் நெக்ஸ்ட் மந்த்லேயே ஜஸ்ட் 1 monthலேயே எக்ஸாம் வருது. நீங்கள் லிட்டில் பிட் ப்ரிப்பேர் பண்ணால் போதும் உங்களுக்கு. ஸோ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸோட நீ கம்பேரிட்டிவ்லி கம்மியாக தான் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் கண்டிப்பாக நான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ வித்தின் 1 month உங்களுக்கு எக்ஸாம் வருது. ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிராஜுவேட்ஸாக இருக்கணும். ஏஜ் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் 20, மேக்ஸிமம் 25 இருக்கணும். அது ரிலாக்ஸேஷன் SC STனா 5 years, OBCனா 3 years முடியும் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதோடு சேர்த்து கால்குலேட் பண்ணிக்கோங்க நீங்கள் எலிஜிபிள் க்ரைட்டீரியாவுக்கு. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1050 rupees பே பண்ணுறீங்க ஃபார் ஆல் அதர்ஸ் அண்ட் 250 ஃபார் SC ST அண்ட் PWD. இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபீ நீங்கள் வந்து பே பண்ணணும். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணுங்கிற ப்ரொசீஜர்ஸ் வந்து இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது ஜஸ்ட் நீங்களே ஈஸியாக பண்ணிடலாம், இல்லைன்னா நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இல்லை என்னென்ன மாதிரி செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 தான். ஒன்று ரிட்டர்னு, அதுக்கு அடுத்து வந்து இன்டர்வியூ. அந்த 2 தான் செலெக்ஷன் ப்ரொசீஜர். ரிட்டர்னுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் 60 marks, இங்கிலீஷ் லாங்குவேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் 40 marks, குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் 40 marks, ஜென்ரல் அவேர்னஸ், எக்கனாமி அண்ட் பேங்கிங் அவேர்னஸ் வந்து 60 marks. ஓகேங்களா. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து 200 marks எக்ஸாம் வைக்கிறாங்க. இதில் பெனால்ட்டி ஃபார் ராங் கொஸ்டின்ஸ், ராங் ஆன்சர்ஸ்க்கு வந்து உண்டு உங்களுக்கு. ஸோ இந்த ரிட்டர்ன் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்தே வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ தான், பர்சனல் இன்டர்வியூ. பட் அதுலேயும் 100 marks கேட்டகரைஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒன் மோர் திங் டு பி நோட்டட் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து நீங்கள் இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையும் ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா. பட் தமிழில் நமக்கு அந்த ஆப்ஷன் கொடுக்கல. பட் இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையும் ஆன்சர் பண்ணலாம், இங்கிலீஷ்லையும் ஆன்சர் பண்ணலாம். இங்கே போட்டிருக்காங்க இன்டர்வியூ கேண்டிடேட் வில் ஆப்ஷன் டு ஆன்சர் த கொஸ்டின்ஸ் இன் ஹிந்தி ஆர் இங்கிலீஷ். ஸோ தமிழில் நீங்கள் சொல்ல முடியாது, இங்கிலீஷ் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ண ஆகும் தமிழ்நாடு பொறுத்த முடியும். பாருங்கள், அப்ளிகன்ஸ் ஆன்லைன் டெஸ்ட் வந்து எங்கெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டோடதும் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு. ஸோ இதில் எல்லா சென்டர்ஸுமே போட்டிருக்காங்க எங்கெங்கே போடுவாங்க அப்படின்ட்டு. இதில் தமிழ்நாட்லேயும் மல்டிபிள் லொக்கேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. அது நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வர்றது உங்களுக்கு கோர்ஸ் வந்து உங்களுக்கு பெங்களூரில் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. எஸ், ப்ரோக்ராம் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 3 lakhs + GST நீங்கள் வந்து ஃபீ வந்து பே பண்ணணும். இது வந்து எடுத்தோடனே கேட்க மாட்டாங்க. நீங்கள் ரிட்டர்ன் அண்ட் இன்டர்வியூவில் கிளியர் ஆனால் மட்டும்தான் இது பே பண்ண சொல்லுவாங்க. 3 lakhs + GST பே பண்ணணும். ஃபார் த 1 year ப்ரோக்ராம் இன்க்ளூசிவ் ஆஃப் கோர்ஸ் ஃபீஸ்,
லாட்ஜிங், போர்டிங் அண்ட் அதர் ஃபீஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதில் பட் ஸ்டைஃபன் வந்து உங்களுக்கு இந்த 3 lakhs வந்து நீங்களும் பாருங்கள் இங்கேயே போட்டுருக்காங்க பாருங்கள். The bank from course fee shall be reimbursed as a deferred payment of 5 annual installment starting after the completion of 3 years of service. இதுதான் நான் சொன்னது. ஒன்ஸ் நீங்கள் 3 years சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பே பண்ண ஃபீஸை 5 இன்ஸ்டால்மெண்ட்டாக வந்து அவன் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால 3 lakhsங்கிறது இந்த ஜாபுக்கு நீங்கள் கொடுத்தது கண்டிப்பாக ஒரு லாஸ் கிடையாது. இட் இஸ் ஒர்த்தி. நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா இந்த டோரில் நீங்கள் போயிட்டே இருக்கலாம். ஸ்டைஃபன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 6 months ஸ்டைஃபன் தராங்க 5,000. அதுக்கப்புறம் வந்து 15,000 per month. ஸோ 8 months வந்து உங்களுக்கு அதில் போயிடுது. அதுக்கப்புறமாவே வந்து உங்களை 8 months ட்ரைனிங் ப்ளஸ் இன்டர்ன்ஷிப் முடிஞ்சோடனே உங்களை வந்து ஓஜிடி ஃபார் எனி பிரான்ச்சஸில் வந்து ஆன் த ஜாப் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க. ஓஜிடினா உங்களை வந்து ட்ரைனிங்கில் போடுறாங்க. ஆஃப்டர் ஜாயினிங் த பேங்க் அஸ் எ ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேடோ சப்ஜெக்ட் டு சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் இன்டர்ன்ஷிப். உங்களோட சிடிசி 6.14 to 6.50 இட்ஸ் ரியலி வெரி குட் சிட்டிஸ். இந்த இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது எல்லாம் பார்த்தீங்கன்னா டீ, ஹவுஸ் அலவன்ஸ், லோக்கல் கன்வீனியன்ஸ், நீங்கள் வண்டியில் ஆஃபீஸ் ஒர்க்காக போகிறீங்க வரீங்கன்னா லஞ்ச் ஃபெசிலிட்டிஸ், விசிட்டிங் ஆஃபீஸ் ஃபெசிலிட்டிஸ், இந்த மாதிரி இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் உங்களுக்கு அலவன்சஸ்லாம் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. which is very good. Grade O officer can be considered for உங்களுக்கு ப்ரொமோஷன் அடுத்தது எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா 3 years அந்த சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு இமீடியட்டாக ப்ரொமோஷனும் வந்துடும். ஸோ ப்ரொமோஷனில் உங்களுக்கு சேலரி ஹைக்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா. த டேர்ம் ஆஃப் அப்பாயின்மெண்ட் இதில் வந்து உங்களுக்கு பாண்டு உண்டு, சர்வீஸ் பாண்டு உண்டு. ஸோ நீங்கள் 3 years வந்து மினிமம் பீரியட் கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணணும். அப்படி 3 yearsக்கு நடுவில் நீங்கள் பிரேக்கப் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 2 lakhs வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வர மாதிரி இருக்கும். ஸோ இதில் ரிசர்வேஷன்ஸும் உண்டு எஸ்சி, எஸ்டி, ஓபிசிஸ்க்கு. அதுவும் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம இதை மீதெல்லாம் மற்ற டீட்டெயில்ஸ் தான். ஸோ நல்ல ஆப்ஷன் தான். ஸோ மிஸ் பண்ணாதீங்க, அப்ளை பண்ணுங்கள். ஃப்ரெஷர்ஸ்க்கு இட் இஸ் அன் வெரி குட் ஆப்ஷன். பட் போஸ்டிங் வந்து உங்களுக்கு மேபி தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் கிடைக்கலாம். இட் இஸ் பேஸ்ட் ஆன் த அவைலபிலிட்டி. பட் ஒர்க் பேலன்ஸ் கல்ச்சர்ஸ்லாம் கண்டிப்பாக இட் இஸ் ஏன்னா இது வந்து இட்ஸ் முன்னாடி கவர்மெண்ட் பேங்காக இருந்துச்சு, இப்போ தான் அதை ப்ரைவேட்டைஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் அந்த ட்ரெடிஷனில் தான் இது வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. Still now it is recommendable. Thanks for watching. Share this video to friends. Subscribe our channel. Thank you.